10th ஸ்டாண்டர்ட் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், பேப்பர் ப்ரெசன்டேஷன், பப்ளிக் எக்ஸாமுடைய கவர்மெண்ட் ஆன்சருக்கு எப்படி இருக்கும், மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல எதுவும் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பயோவில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, எனிவேஸ் நான் அதை பற்றி பேச வரல. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. லைக் வந்து ஸ்குவாட் வரும், அண்டு கொஷின் வந்து கஷ்டமாக வரும், ஈஸியாக வரும், வாட் எவர் இட் இஸ் உங்கள் மைண்டில் நிறையா ஓடும். பட் எவ்ரி திங் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு 1:30க்கு வெளியில் வரையில அதெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் எக்ஸாம் எழுதியில் ஒரு சிலது நீங்கள் மெயினாக பண்ணணும். அதுலேயும் ஃபார் தமிழ் எக்ஸாம் யூ ஹாவ் டு சம்திங் ஃபாலோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா நிறைய பேர் ஒரு சில காமன் டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டவுட்டு காமனாக கேட்டது வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா, ஹெட்டிங்க்கு மட்டும் பிளாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நோ, யூ ஹாவ் டு ரைட் எய்தர் இன் ப்ளூ ஆர் எய்தர் இன் பிளாக். ஓகேவா? இஃப் வந்து நீங்கள் ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ளூவில் மட்டும்தான் எழுதணும். பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிளாக்ல எழுதுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக்ல தான் எழுதணும். மை சஜஷன் ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறது, ஸ்டார் போடுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்துக்கும் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டது படிவத்தில் வந்து ஃபார்மட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. இந்த வெயிட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த விளையாட்டு படிவம் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வெயிட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா வந்து 8 மார்க் கொஷின் எத்தனை பேஜ் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி மார்க்குங்கிறது பேஜஸ் பொறுத்து கிடையாது. அந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் எழுதிருக்கீங்களா தான். பட் வந்து இந்த 90, 100 அந்த மாதிரி வாங்குற பேப்பர்ஸ்லாம் பேஜஸும் இம்பார்ட்டன்ட். அதுவும் நெடுவினா அப்படிங்கிறப்ப 8 மார்க் கொஷின் நீங்கள் நார்மலாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே அது 4 பேஜஸ் வரும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து A4 ஷீட் சைட்டில் இருக்கும். அண்டு கோடுமே வந்து பெரிய பெரிய கோடாக இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 4 பேஜஸ் வந்துடும். பட் 5 to 6 பேஜஸ் எழுதுனீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் கட்டுரை போன்ற நெடுவினாக்களும் சரி, கட்டுரைகளுக்கும் சரி முன்னுரை முடிவுரை போட்டு எழுத பழகுங்க. அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது படிவத்தில் நம்பர் போடுங்க. கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி ஃபார் படிவம், எல்லாத்துக்குமே கொஸ்டின் நம்பர் இம்பார்ட்டன்ட். பட் படிவத்தில் நிறைய பேர் மறந்துடுங்க. படிவம் அந்த ஷீட்டில் வந்து கொஸ்டின் நம்பர் போடுங்க. கொஸ்டின் நம்பர் போடாட்டி மார்க் கொடுக்க மாட்டாங்க. அண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஒன் வேர்டு எழுதுறீங்கன்னா ஆப்ஷன் ஆவா, ஆவண்ணாவா, ஐயனாவா அப்படிங்கிறதையும் போட்டு தெளிவாக எழுதுங்க. இதெல்லாம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். வேறு பெருசாக எந்த எதுவும் டவுட் வரல. ஸோ நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க. லாஸ்ட்டாக 1 வேர்ட்ஸ் மட்டும்னா ஒரு ரிவிஷன் மாதிரி விடுங்க. வேறு பெருசாக எதுவும் தேவையில்லை. அண்ட் இன்னொன்று நான் சொல்ல நினச்சது, சப்போஸ் அப்படி நடக்கக்கூடாது. பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொஷின் தெரில அப்படின்னாலும் அந்த கொஷினையும்